ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அன்னதானப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு ஜீவாங்கிற ஒருத்தர். இவருக்கு அதிகமான மது குடிக்கும் பழக்கம் இருக்குது. இவருக்கு மேரேஜ் ஆகி 2 பிள்ளைங்களும் இருக்காங்க. இவரோட மனைவி பேர் கவிதா. இந்த 2 பேருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஜீவா அதிகமாக குடிப்பழக்கம் உள்ளவர். அதனால் குடிக்கிறதுனால எப்போவுமே அடிக்கடி இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் இந்த ஜீவா இறந்து போயிட்டாரு. அப்போ இவங்க மனைவி எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, அதிகமாக குடிச்சிட்டு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கணவன் இறந்த உடனே இந்த கவிதை என்ன செய்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தன்னோட கணவர் இறந்துட்டதாகவும், இறந்த அன்னைக்கு அவர் அதிகமாக குடிச்சிருந்ததாகவும், அந்த குடி போதையில் கீழே விழுந்து இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸ்காரங்க அந்த ஜீவாவோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. 2 நாள் கழித்து அந்த ஜீவாவோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பார்த்த போலீஸ்காரங்களுக்கு பெரிய ஷாக்னே சொல்லலாம். ஏன்னா கவிதா அவர் கீழே விழுந்து மது போதையில் இறந்துட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் அவருக்கு பல இடங்களில் காயம் இருந்ததாகவும், இது கீழே விழுந்து இறந்த காயம் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. இதனால் போலீஸ்காரங்க அடுத்த கட்ட விசாரணையை தீவிரப்படுத்துகிறாங்க. இந்த விசாரணையில் கவிதாவிட்ட முதல்ல விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் போலீஸ்காரங்களுக்கு இன்னும் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வருது. ஜீவாவுக்கு ராஜான்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்டு அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த கவிதாவுக்கும் அந்த ராஜாவுக்கும் முதல்ல அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட மொபைல் நம்பரை மாறி மாறி கொடுத்து ஃபோன்லேயே அதிக நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட பழக்கம் போக போக எப்படி மாறும்னு நமக்கே தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி தான் இவங்களுக்கு அண்ணன் தம்பிங்கிற உறவு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறி இருக்கு. இந்த ராஜாவுக்கு மேரேஜ் ஆகி அவன் ஊரில் மனைவியும் 3 பிள்ளைகளுமா வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த ஜீவாவோட நண்பன் ராஜா அப்பப்போ அவர் வீட்டுக்கு வந்து போகிறதாகவும் இருந்திருக்காரு. கொஞ்ச நாட்கள் இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஊருக்கு அடுத்த தெருவில் ஒரு வீடு எடுத்து 2 பேருமா அப்பப்போ தங்கியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே ஜீவாவுக்கு தெரியாது. அப்புறமா இந்த ராஜாவோட மனைவிக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அந்த ராஜாவை நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிஞ்சதுக்கப்புறம் ஜீவாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. இந்த விஷயம் தெரிய வந்ததும் ஜீவா தன்னுடைய மனைவியை கண்டிக்கிறாரு. இந்த விஷயத்த அப்படியே விட்டுருன்னு கேட்குறாரு. ஆனால் கவிதா ஜீவாவோட வாக்குவாதம் பண்ணுறா. ஆனால் ராஜாவை விடவே இல்லை. ஏற்கனவே மது குடிக்கும் பழக்கம் இருக்க ஜீவா இந்த விஷயத்துக்காக தான் அடிக்கடி அதிகமாக மது குடித்து அடிக்கடி கவிதாவோட சண்டை போட்டதா போலீஸ்காரங்கிட்ட கவிதா வாக்குமூலம் கொடுத்தா. இந்த விஷயங்களை எல்லாம் இவ ராஜா கிட்ட சொல்லியிருக்கா. அப்போ தான் அந்த ராஜா ஒரு கொடுமையான திட்டத்தை போட்டுட்ருக்கான். என்ன அப்படின்னா, என்னுடைய மனைவியும் இந்த விஷயம் தெரிஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, உன்னுடைய கணவனுக்கும் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இனி அவன் சும்மா இருக்க மாட்டான், நமக்கு தொல்லை தந்துட்டே இருப்பான். ஸோ அவனை தீர்த்து கட்டிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம யாருடைய பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக எந்த பயமும் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு இந்த ராஜா ஒரு மாஸ்டர் பிளானை போடுறான். இந்த கவிதாவும் தன்னுடைய கணவனும் பார்க்காம தன்னுடைய 2 மகன்களையும் பற்றி யோசிக்காமல் இந்த ராஜா சொன்ன இந்த பிளானுக்கு ஓகே சொல்கிறா. ஆனால் யாருக்கும் சந்தேகம் வராதபடி தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. அன்றைய தினமும் ஜீவா வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு. இவங்க மாஸ்டர் பிளான் போட்டு இந்த ராஜாவும் கவிதாவும் வீட்டுக்குள்ளே பதுங்கியிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக பிள்ளைங்களை சீக்கிரமாகவே தூங்க வச்சுட்டான். அப்புறமா இந்த ஜீவாவும் சாப்பிட்டு தூங்கிட்டாரு. இதுக்கப்புறமா தான் தங்களோட பிளானை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. குடி போதையில் அயர்ந்த தூக்கத்தில் இருந்த இந்த ஜீவாவை இந்த ராஜா இரும்பு கம்பியால் அடிச்சே கொள்கிறான். இதுக்கப்புறம் தான் இந்த கவிதா தன்னோட கணவர் குடிபோதையில் இறந்துட்டாரு, அது கீழே விழுந்து இறந்துட்டாருன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. இந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸ்காரங்க விசாரிக்கும்போது இந்த கவிதா வாக்குமூலமாக சொல்லிட்டா. இந்த சம்பவங்களெல்லாம் பண்ணிவிட்டு நாமாவே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா நம்ம மேலே சந்தேகம் வராதுன்னு தான் கவிதா முதல்லையே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. முதல்ல போலீஸ்காரங்களும் தானாக தான் இறந்துருப்பாரு அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனையில் தான் போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. தற்போது 2 பேரையும் கைது செஞ்சுருக்காங்க போலீஸ்காரங்க.
இப்படிப்பட்ட கேடுகெட்ட செயலால அந்த ராஜாவோட குடும்பமும், இந்த கவிதாவோட குடும்பமும் வீணா போச்சு. அந்த பிள்ளைங்க தான் நிர்கதியா நிக்கிறாங்க. இந்த சம்பவத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.